ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. இது என்ன பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 8th ஸ்டாண்டர்டில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் அந்த டைமில் கலகங்கள்லாம் அந்த 1857 டைமில் நடந்திருக்கும் பாருங்கள். அதில் தலைமை ஏற்றுக்கிட்டவங்க யார், அந்த கலகத்தை அடக்குனா ஆங்கிலேய அதிகாரிகள் யாருன்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஷார்ட்கட்டோடு சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் டெல்லியில் வந்து என்னென்னா நிற்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா பாதுஷா வாங்க ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ டெல்லி ஜான் நிக்கல்சன் நிற்கிறாங்க. 2ஆம் பாதுஷா வாங்க. அடுத்து லக்கு வேணும். யாரை ஒரு மஹாலில் போய் யார் வந்திருக்கா அப்படின்னா லாரன்ஸ் மாஸ்டர் வந்திருக்காங்க. ஸோ லக்னோவில் பேகம் ஹசரத் மஹால் ஹென்ரி லாரன்ஸு. அடுத்து கான்பூர் நானா சாஹிப் சர் காலிங் கேம்பல். பெல் அடிக்கிறாங்க, காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னு ஞாபகிச்சுக்கோங்க. அப்போ போய் நானா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கானுங்கிறவரை தேடி தான் வந்திருக்கோம் அப்படின்னு. நானான்னு கேட்குறேன், நானா சாஹிப் இல்லை அப்படின்னா கான்பூர். ஓகேவா? அதே சர் காலின் கேம்பல் வந்து அதே தான் கான் வந்து கேட்குறாங்க. கான் வந்து பிரைலி, அவர் ஒரு பிரெய்லி அப்படிங்கிறவங்க பார்வையற்றவங்க தானே, அப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஜென்ரல் ஹக்ரோஸ், அதாவது ஜான்சினாலே ராணி லக்ஷ்மிபாய் தெரியும். ராணி லக்ஷ்மிபாய்க்கு வந்து ரோஸ் கொடுத்தாங்க. யார் அப்படின்னா கொடுத்தனால தாந்தியா தோப்பு என்ன பண்ணிட்டாரு, அதாவது வந்து காலி பண்ணிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஷார்ட்கட்டு தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பீகார் கன்வர்சிங் வில்லியம் டெய்லர், அதாவது பீகாரில் காரை மட்டும் எடுத்துக்கோங்க. கார் வாங்குறாங்க யாருன்னா சிங்கு வாங்குறாங்க. என்ன வேலை பார்த்தார் அப்படின்னு கேட்டால் டெய்லர். ஸோ வில்லியம் டெய்லர். புரியும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.